நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திய திரைப்படத்துறையின் ஒரு மாபெரும் சக்தி, பல அம்ச திரை வல்லுநர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் உலகளாவிய பிரமிப்பூட்டும் ஒரு படைப்பு விஸ்வரூபம். நான் தயாரித்த படங்களில், நான் நடித்த படங்களில் மிக பொருட்செலவு நிறைந்த படங்கள். புதிய கதைகள், நானே எதிர்பார்க்காத சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 கதாநாயகி, இந்த படத்துக்கு அவ்வளவு தேவையில்லை. ஏன்னா இதுல ஒரு ஹீரோ தான், 10 வேஷம்லாம் கிடையாது. இந்த கதையில எல்லாருக்கும் டபுள் ரோல் போருமா? நீங்க நல்லவரா கெட்டவரா? ஹீரோ அண்ட் a villain. படம் வித்தியாசமா இருக்கணுங்கிறது வந்து ரசிகர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வம் ஆஸ் அ மேக்கர் எனக்கும் இருக்கு. வித்தியாசமா என்னன்னா ஒண்ணுமே பண்ணலைங்க, வித்தியாசமா செஞ்சதே தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிடிக்கும் மக்களுக்கு, எதை பார்த்து ரசிப்பாங்கிறத நானா ஒரு யோகம் பண்ணிக்கிட்டு பண்ணதுதான். பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு பண்றது தான். அதுல அப்படி பண்ற விஷயங்கள் எனக்கு பலமுறை கை கொடுத்துருக்கு. அதாவது சிஜி நல்லா வரணும்னா சினிமாட்டோகிராஃபர் நல்லா இருந்தால் தான், பாத்திரத்தில் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த பாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு சானு வர்கீஸ்ங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர். எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏடி வந்து ஒரு அமெரிக்கர், ஒரு ஜூட் வால்கோன்னு. ஆர்ட் டைரக்டர் வந்து தார்னு ஒருத்தர், வியட்நாமீஸ். அவர் பின்னி எடுத்திருக்காரு. அவர் இசை சங்கர் எஹ்சான் லாய் 3 பேரும் செய்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது உன்னை காணாமல்னு ராதை பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஒரு பொம்மநாட்டியை எதுக்கா இப்படி அடிக்கிறேன்? மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும், எனக்கு முதலாக ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் தான் டைட்டில் வந்தது. எனக்கு முதல் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் ராஜ்கிரண் சார் அவர்களுக்கும், மற்றும் அன்னைக்கு இன்றைக்கும் என்றைக்கும் சினிமாவில் வெற்றி தூண்களாக இருந்துகிட்ருக்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் எங்கூட படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்துக்கும், ரசிக பெருமக்கள், உங்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கமல்ஹாசன் சார் அவர் வந்து நடித்து அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கலை, அதுக்கு பதிலாக என்ன இந்த சப்பானி தானே வளர்த்தான்னு சொல்லும்போது கடகடன்னு அவர் கண்ணில் டிஎட்ஸ் சொல்லும்போது எல்லாருமே செட்டில் டிஎட்ஸு விழுந்தது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீதேவி கோபத்தில் காரி எச்சி துப்பணும்,
எங்கள் டைரக்டர் சோப்பை வச்சுக்கிட்டு சூப்பராரு, இதை வச்சு இது பண்ணுறாரு, அதை வச்சு தள்ளி பார்க்குறாரு, என்னென்னமோ தெரிச்சு பார்க்குறாங்க, சரியாக வரல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏங்க இவ்வளோ சிரமப்பட்டு காரி துப்புங்க, நேச்சுரலாக வரணும். இந்த தன்னம்பிக்கைக்கு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த 16 வயதில் படம் தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஷெட்யூல் இங்கேருந்து மைசூருக்கு போன வேகத்திலே திரும்பி வந்துட்டோம், லொக்கேஷனுக்கே போகல. பெங்களூரில் போய் இறங்கினோம், பெங்களூரில் இறங்கின வேகத்திலேயே கால் சீட்டு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை போகும்போது பார்த்தா காரில் வந்து திடீர்னு தீ பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் தப்பிச்சதே பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிற லெவலில் அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சரித்திரமாக சகாப்தமாக இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் வந்து முதல் படமாக எனக்கு வந்து கிடைச்சிது அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஊர்லேருந்து தான் கமல் அவர்களெல்லாம் ஊர்லேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ முதல் நாளெல்லாம் வந்து அவர் நடிக்க வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன இது ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த படம். எல்லாருமே இதை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க அளவுக்கு இருக்குது. அதனால் இங்கே குருநாதர்கிட்ட வேலை பார்த்தது, மறுபடியும் இந்த வெற்றி வந்து மறுபடியும் கலந்துக்கிட்டது, மீண்டும் இது வெற்றி பெற போகுது, அதுலேயும் கலந்துக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தேன். பதினாறு வயது நிலை அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு பாரதி ராஜா சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே பாக்யராஜ் சார் என்னை வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் நினச்சேன் சரி ஓகே, திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபில்ம். பிகாஸ் நான் இன்ஸ்டியூட் இந்த வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 36 வருஷம், ஆஃப்டர் 35 years, people still remember when I go on the roads, people call me, hi, Mile. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கிரெடிட். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கும் இந்த மேடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த படத்தில் பணிபுரிந்தவங்க எல்லாம் இருக்காங்க இங்கே. எனக்கு என்ன சம்மதம்? நான் இல்லைன்னா இந்த மேடையே இல்லைன்னு கூட நான் கர்வமாக சொல்லலாம். நானுங்கிறது வேறு யாரும் இல்லை, உங்களை மாதிரி ரசிகர்களில் ஒருத்தனை நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அன்னைக்கு கைத்தட்ட ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கைத்தட்டிகிட்டு இருக்க உங்களில் ஒரு ரசிகராக என்னை கூப்பிட்டு மரியாதை பண்ணி மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தங்கம்ங்கிற மெட்டல் எப்படி உருவாச்சுன்னா 2 அற்புதமான நட்சத்திரங்கள், 2 நட்சத்திரங்கள் மோதினதுனால தான் அந்த தங்கம்ங்கிற ஒரு மெட்டலே உருவாச்சுன்னு நான் கல்கண்டில் படித்தேன் நேற்று. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி பெரிய 2 நட்சத்திரங்கள் மோதி உருவாகின இந்த படங்கள் 16 வயதிலே மாதிரி படங்கள் தான் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க நினைத்தாலே இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது ரொம்ப அபூர்வமான ஒரு படம். நிலவில் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு தான் இந்த 16 வயதில் ஒரு படம். அப்படி ஒரு சரித்திர ஒரு நிகழ்வு இந்த படம். ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறமேல கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு 100 இயக்குனர்கள், 10,000 உதவி இயக்குனர்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆலமரமாக இந்த படம் ஒரு பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் மூலமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்திக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும்
அனைவருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16 வயதுல படம் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த சம்பள விஷயங்கள் பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதுல ப்ரொடியூசர் ராஜகண்ணன் அவர் கமல் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் எனக்கு கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது. கால் ஷீட் அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் ராஜகண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ணோட சொன்ன உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகண்ணன் சார் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நான் சொன்னேன், பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுயமரியாதை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது நான் கேட்டேன், சரிங்க இந்த படத்தில் யாருக்கு இந்த பணம் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த பணம் உங்களுக்கு வருதா? எனக்கு தான் வருது. அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக நான் வர்றேன். இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக ஆண்டவன் கைவிட மாட்டா. கஷ்டகாலங்கிறது எல்லாருக்குமே வரும், அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ நான் நல்ல காலம் ஆகட்டும் கெட்ட காலம் ஆகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, வந்து போகிறது தான். ஸோ உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு. இந்த விழாவுக்கு டெஃபினட்டாக நான் வர்றேன், நான் கலந்துக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜ்கண்ணன் சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும் அது நல்லா ஓடினா அதை விட என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓடும், நீங்கள் ஓட வைக்கணும், நல்லா ஓடணும் சொல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் வெற்றி என்னவென்றெல்லாம் தெரியாது. இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எத்தனை தன்னம்பிக்கை என்பதை அன்றும் பார்த்து வியந்தேன், இன்றும் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன். பரட்டை ஆகட்டும், இந்த டைரக்டர் ஆகட்டும், தயாரிப்பாளர் ஆகட்டும், இதுக்கு இசையமைத்தவராகட்டும், இதுக்கு ஒளிப்பதிவு செய்தவராகட்டும், என்ன ஒரு தன்னம்பிக்கை. பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்களாம் யாருன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது அப்போ யாருன்னு. ஆனால் அவங்க நின்று சொல்கிற விஷயத்தில் தன்னம்பிக்கையாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, இவங்க எப்படியும் வெற்றி பெற்றுடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே இத்தனை பேருடைய நம்பிக்கை தான். நீங்கள் இப்போ ஸ்ரீதேவி பார்த்தீங்க, அது என்ன ஒரு 16-17 வயசு பொண்ணு மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் அனுபவம் இருக்கிற மாதிரி. அதுவும் உண்மைதான், ஏன்னா அவங்களும் குழந்தை நட்சத்திரமாக வந்தவங்க தான். பட் என்ன ஒரு அது எப்படி இவர் தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது. எனக்கு இந்த இயக்குனரை உதவி இயக்குனராக தெரியும். ஒவ்வொரு முறையும் கிராமத்துலேருந்து நானும் புறப்பட்டு வந்துட்டேன் பாரதிராஜா சார் மாதிரின்னா எனக்கு பயங்கர பொல்லாத கோவம் வரும். ஏன்னா அவர் அந்த மாதிரி புறப்பட்டு இங்கே திடீர்னு அதிர்ஷ்டத்தில் வந்த ஆள் இல்லை. அவருடைய உழைப்பும் அவர் ஏறிய ஒவ்வொரு படியின் எண்ணிக்கையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன விதமான பயிற்சி, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் எடுத்துக்கொண்டு தான் அவர் இங்கே வந்திருந்தார். இதுல இளையராஜா மியூசிக் அந்த பாட்டுக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு ஜால்ராவோட ஒரு மியூசிக் வரும். இன்னைக்கு போட்டால் அது நல்ல மியூசிக். 36 வருடத்திற்கு முன்னாடி அதிநவீன மியூசிக். எனக்கு தெரியும் அங்கே இருந்த தொழில்நுட்ப வசதிகள் என்ன என்று. அந்த ஸ்ரீதேவி ஒரு மாதிரி ஓடுறாங்களே, அது என்னன்னா ஸ்லோ மோஷனில் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான வசதி கிடையாது டேரக்டர்கிட்ட. எங்கள் 2 பேரும் இதுக்கு ஏதாவது எனக்கு ஸ்லோ மோஷனில் தோணுது, என்ன பண்ணலான்னா நாங்கள் ஸ்லோ மோஷனில் போடுற மாதிரி நடித்தோம். அதனால தான் கொஞ்சம் தெரியும் அது. இப்படி பல ஆசைகள், அதாவது நிறைய புகை போடுவதற்கு கூட பட்ஜெட் ஜாஸ்தி இல்லாமல் இருந்த நேரம். அதுக்கு காரணம் ப்ரொடியூசருடைய சிக்கனம் என்று சொல்ல மாட்டேன், அவரால் இயன்றதை எல்லாவற்றையும் கொட்டித்தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த தன்னம்பிக்கைன்னு சொன்னதுடைய முதல் நாயகனாக நின்றவர் தயாரிப்பாளர். நண்பர் ரஜினி அவர்கள் படம் இன்று ரிலீஸ், இன்னொரு படத்துக்கான ஆரம்ப விழா. அது எங்களுக்கு இது புதுதில்லை. அந்த காலத்தில் இப்படி தான் நடக்கும். ஒரு பக்கம் சில்வர் ஜூப்ளி விடும், இன்னொரு படம் பூஜை போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம் 2 பேரும்.
அது வயது காரணம் அல்ல, முதலீடு காரணமாக எங்களுக்கு பயம். ரஜினி சார்லாம் எங்க தங்கினார்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைப்பாங்க என் கூட தான் தங்கியிருப்பாருன்னு. இல்லை, அவர் எங்க தங்கினார்னு தெரியாது. ஷூட்டிங்க்கு வருவார், அப்புறம் அப்படியே வண்டியில் ஏறி அடுத்த ஷூட்டிங்க்கு போயிடுவார். ஒருவேளை வண்டியிலேயே தங்குறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பார் அவர். அற்புதமான பல வெற்றிகள் திரு ராஜ்கண்ணன் அவர்களை வந்து சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஊக்க சக்தி, ஃபியூவல். அது என்னை ஓட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள். என்னை யாரோ வேண்டாமல் போது இவன் தான் பண்றான். என்னை முதல் டைரக்டர்னு கூப்பிடுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க வாங்க டைரக்டர். எங்கேயோ இருந்து பொள்ளாச்சி இருந்து வந்த மனிதன் அந்த வேட்டியை முறுக்கிற மாதிரி முறுக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக என்ன விளையாட்டு பையனுக்கு போய் டைரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு அவருக்கு பழக்கம் உண்டு இல்லை. ரொம்ப பேரை ஒரு பெரிய இசையமைப்பாளர் அப்படியே வந்து ஏங்க ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி. அப்போ நம்ம வேட்டி எட்டிருந்த முடியலாம் அப்படி வச்சுட்டு எதை காட்டாமல் அப்போ தான் ஊர்லேருந்து வந்த புதுசு மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனால் உறுதியாக சொல்லி இன்னும் மறக்க மாட்டேன். எங்கள் அக்கா இவரும் எங்கள் அக்காவும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து நீ தான் டைரக்ட் பண்ணி என் பிள்ளை தொட்டியில் இருக்கான் இன்றைக்கு நான் ஒரு விதையாக அவர் என்னை நட்டார். எனக்கு உரமாக இருந்தவர்கள் கமல், ரஜினி, இசைஞானி, ஸ்ரீதேவி. விருட்சமாக நான் வளர்ந்திருக்கின்றால் ரசிகர்கள் மறக்க முடியாது. 36 வருடங்களுக்கு பின்னால் 14 வெள்ளி வருதுன்னா நான் மறுபடியும் பிறந்து புதுசாக படம் பண்ண ஃபீலிங்கில் இன்னைக்கு இருக்கேன். அதான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஃபீலிங். ஒரே குறை, இதுக்கு ரத்தமும் நாளமாக இருந்த இசைஞானி இங்கே இல்லை. இட்ஸ் கிரேட் பீப்புள். இவர்களெல்லாம் நான் வளர்ந்துருக்கேன். இவர்களெல்லாம் காலத்தால் நான் நன்றி சொல்லணும். என் முதலாளிக்கு நன்றி சொல்லுங்கிறது அது எங்கள் அப்பனுக்கு, எங்கள் அண்ணன் தம்பி, மாமன் மச்சவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி. அது நன்றி சொல்லக்கூடாது. ஒரே வரி, இந்த படம் மிகச்சிறப்பாக ஒரு சரித்திரத்தை படைக்கும். என் முதலாளி பாதம் தொட்டு வணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா எங்கே போனாலும் என்ன கேட்குறாங்க ஒரு கேள்வி, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதையெல்லாம் மீறி எனக்கு சப்போர்ட் பண்ண விதம், என்னோடய படங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்பு, இதுதான் முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். உங்கள் எல்லோரும் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதான் நிக்கில்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் சந்தோஷம். சீனிவாசன் சார் டைரக்ஷனில் வந்து இடம் பொருள் ஏவல், அப்புறம் வன்மம், வசந்தகுமாரன், மெல்லிசை, அப்புறம் எஸ்பி ஜன்னான் சார் டைரக்ஷனில் ஒரு படம். ஸோ இதுதான் அதுக்கு அடுத்தடுத்து பண்ண போகிற படங்கள். சில கதைகள் பிடிக்காமல் இருக்கும், திருப்தி இல்லாமல் இருக்கும் சில கதைகள். ஆனால் சில படங்கள் வந்து நான் தொடர்ந்து ஒரு 7 படம் அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ இப்போயே கதை கேட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படங்களை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 1.5 வருஷமாக தான் ஆகிடும். அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் காத்திருக்க வைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த கதை சரியாக இருக்குமான்னு ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் வெயிட் பண்ண வைக்கணும். அதனால தான் தவிர்க்கிறேன்.
இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்கம் அப்படி தெரியலையா? அப்படி தான் இருந்ததா தெரியல. பண்ணையார் பத்மினி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஃபிலிம் அது. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பண்ணுற அத்தனை படங்களும் காமெடி படம் கிடையாது. ஏன்னா ரம்மி வந்து ஒரு எமோஷனலான ஃபிலிம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் பேஸ் பண்ண ஒரு எமோஷனல் ஃபிலிம் தான் அது. அண்ட் பண்ணையார் பத்மினி வந்து ஒரு காரு, அதை நேசிக்கிற ஒரு பண்ணையார், அவங்களுக்கு உண்டான ஒரு பாண்டிங் அது எப்படி இருக்குது. அந்த கார் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் பண்ணையாரோட இன்னொரு பையனாக இருக்கும். அது குழந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். அதுக்குண்டான எமோஷன்ஸ், அதை ரொம்ப தீன் லைன் அதை எடுத்து இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் அருண் வந்து அதை பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல அது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் பண்ணையார் பத்மினியாக இருக்கட்டும், ரம்மியாக இருக்கட்டும். ரம்மியோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி அது சொல்கிற விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். நிறைய பேர் எனக்கு பொறுத்த நிறைய ஆக்டர்ஸ் பாராட்டியிருக்காங்க. தனுஷ் சார் பாராட்டியிருக்கார், சிம்பு சார் பாராட்டியிருக்கார், சித்தார்த் மனதந்து பாராட்டியிருக்கார். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் நான் மீட் பண்ணும்போது தான் சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு சார் சமீபத்தோட சொன்னார். ஸோ நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த பாகுபாடெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக சொல்கிறாங்க இதில். ஏன்னா அடுத்து நான் விஷ்ணு கூட ஒரு படம் பண்ணுறேன், கிருஷ்ணா கூட ஒரு படம் பண்ணுறேன், ஆர்யா சார் கூட ஒரு படம் பண்ணுறேன், ரம்மியில் வந்து இனிக்கு பிரபாகரன் நானும் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு மட்டும் வந்துட்டு போனால் போதும்னு தோணுச்சு. நான் ஹீரோ ஆகணுன்னே முதல்ல எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஹீரோ ஆனதாக இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் வந்து என்னோடய இயக்குநர்கள் அவங்க செஞ்ச வேலை தான் காரணம். ஏன்னா இந்த கதைகள் இந்த 5 படங்கள் இந்த கதைகளுக்கும் அதில் எந்த வகையிலுமே நான் வந்து சம்மந்தப்படவில்லை, நடித்ததோட சரி. ஸோ என்கிட்ட வந்து நடிப்பவங்க வந்து டயலாக் எப்படி போய் என்னோட டயலாக் டெலிவரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னோடய இயக்குநர்கள் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டு வர கதைகளில் நான் பொருந்தி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சரின்னு பட்டது. ஏன்னா சூதுகோ மாதிரி ஒரு படம் வந்து என் கேரியரில் சீக்கிரம் நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஏன்னா நான் அந்த மாதிரி கெட்டப்பில் ஒன்று நடிக்கணும் நான் எதிர்பார்த்துருந்தேன்னா அந்த கதை அவ்வளோ அழகாக வந்திருக்குமா தெரியாது. பட் அவங்க அவ்வளோ அழகாக கதை கொண்டு வந்தாங்க. அதில் நான் ரொம்ப அழகாக போய் உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதுதான் சரின்னு பட்டது. ஸோ இனிமேல் வர்ற கதைகள், ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கோகுல் சார் சொல்லும்போது சொன்னார், ஏன்னா கற்பனைங்கிறது நாங்கள் பண்ணி கொண்டு வரும்போது அது ஒரு ஃப்ரீயாக வருது. ஸோ அது நம்ம புகுத்தரோட கிரியேட்டர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு வரதில் வந்து நமக்கு பிடிச்சதை பார்த்து உட்காந்துக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்னோடய படம் தென்மீர் பருவக்காற்று, சூதுகம், பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்காமல் இன்றைக்கி வந்திருக்க எதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, அத்தனை படங்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு மிகப்பெரிய நன்றி. அண்ட் சூதுகம் வரைக்கும் நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததா இருக்கட்டும், இன்றைக்கி எதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாருக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்து இந்த ஓப்பனிங் நான் எதிர்பார்க்கல. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு முதல்ல நன்றி. அண்ட் அடுத்து என்னோடய படம் ரம்மி அண்ட் பண்ணையார் பத்மினி ரெண்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இருக்குது. அடுத்தடுத்து அந்தந்த படங்கள் வரும். ஸோ அதுக்கும் இதில் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரம்மி பற்றி சொல்லணும்னா இது வாழ்க்கை நம்மளை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு தான் ரம்மி. அதுதான் இந்த படம். அடுத்து என்ன நடக்க போதும் கண்டிப்பாக தெரியாது நம்ம வாழ்க்கையில். அதுதான் அந்த படமும் சொல்லும். அண்ட் பண்ணையார் பத்மினி வந்து ஒரு பிரியர் பத்மினி காரு, அந்த காரை நேசிக்கிற பண்ணையார், அண்ட் அவர் மாதிரி அந்த காரை நேசிக்கிற டிரைவர் கேரக்டர் முருகேசன், இவங்களுக்குள்ளே நடக்கிற பிள்ளைய, அதுதான் அந்த படம். அந்த எமோஷன்ஸ், அந்த பொசிஷன்ஸ் இதை சார்ந்து அந்த படம் இருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சீக்கிரம் வரும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. தென்மீர் பருவக்காற்று சீனிவாசம் சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்த சீனிவாசம் சாராக இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ண கார்த்திக் சுபாராஜ், இந்த பாலாஜி தரணிதரன், நலன் குமாரசாமி, அப்புறம் கோகுல் சார், இப்போ அடுத்தடுத்து பண்ணிக்கிற பாலகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அண்ட் அருண்குமாராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருடைய உழைப்பு தான் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்தையும் இந்த பேரையும் வாங்கி கொடுத்துருக்கு.
a Red Dragon 6K camera. Red Dragon is a brand new camera actually. இது மோஸ்ட் அட்வான்ஸ் கேமரான்னு சொல்லலாம் ஆக்சுவலி. அது மாதிரி இந்த ஜூம், இந்த ஆன்ஜினிக்ஸ் ஒரு புதுசாக பண்ணிய ஜூமு அந்த 6K இது ரேஞ்சுக்கு பண்ணது மாதிரி. அப்போ இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த வேர்ல்டுலேயே நம்ம டெஸ்ட் பண்ணது. அது மாதிரி இந்த கேமரா தான் நான் இப்போ புதிய ஒரு ஃபிலிம் பண்ணுறது, நம்ம லிங்குசுவாமி ஃபிலிம், சூர்யா நடிகர் ஃபிலிம், அது நான் இந்த கேமரா தான் பண்ணது. ட்ராகன் கேமரா. இந்த கேமராவை விட எனக்கு வந்து சந்தோஷம் சார் தான் எனக்கு வந்து இப்போது பெரிய சந்தோஷம். நான் வந்து தளபதி படம் வந்தப்பெல்லாம் வந்து நான் ஊரில் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். அந்த ராக்கம்மா கையத்தட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய கனவு. அந்த படத்துடைய ரஜினி சார் அப்படி ஒரு லுக்கில் காட்டின முக்கியமான கேமராமேன். அவரோட வேலை பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் கேமரா எல்லாமே. கண்ட்ரிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு கேமரா இங்கே எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் சந்தோஷ் சிவன் சார்னால் வந்து இங்கே எடுத்து வரப்பட்டது. யூஸ்வலாக படத்தில் நம்ம பார்க்குற காட்சி வந்து 2K ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் கேமரா இருக்குது, டிஜிட்டலில் நிறையா போயாச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எபிக் ரெட்டுங்கிற மாதிரி நிறையா கேமராஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிலிம் மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் கேமராஸ் வந்து படத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாமே வந்து 2K 4K ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 6K. அதாவது ஒரு கிட்டத்தட்ட இப்போ ப்ரோட்டோடைப் கேமரா மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 5 கேமரா, ஒரு 6 கேமரா தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ரிட்லி ஸ்காட்டு, ஜேம்ஸ் கேமரோன், அவங்கள அந்த மாதிரியான டைரக்டர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா அது. பட் அவங்களுக்கே இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலை. இங்கே முதல் வாட்டி நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற பெருமை நமக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி இன்றைக்கி பண்ணி பார்த்தோம். ஒரு காலாபாணி, தில்சே, ரோஜா, இந்த மாதிரி படங்கள் பார்த்த வேந்த ஒரு கேமராமேன் சந்தோஷ் சிவன் சார், அவர் கூட இந்த படம் ஆரம்பிக்கிறோம். சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து ஒரு நிஜமாக ஒரு கனவு நினைவாகுது அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த அவரோட ரொம்ப நாளாக முன்னாடியே ஜாயின் பண்ண வேண்டியது இப்போ தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு சரியான ஒரு கதை கரெக்டாக ஒன்று அமைஞ்சது. எனக்கே இந்த படம் வந்து ஒரு சரியான ஒரு பண்ணிட்டா மிக முக்கியமான படமாக வரும்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. திருப்பதி பிரதர்ஸ், போஸ், இப்போ நிறைய சரியான ப்ராஜெக்டாக பண்ணிகிட்ருக்கிற சரியான ப்ரொடியூசர், அவரும் இந்த படத்துடைய ப்ரொடியூசராக போஸ் இருக்கார். நாங்கள் நினச்சது எல்லாமே இந்த படத்தில் பண்ணி பார்க்க முடியும். நிறைய டைரக்டர் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு படமும் வந்து திரும்பி எல்லாரையும் பிடிக்கிற மாதிரியான ஃபிலிம் தான் கொடுத்தாகணும். ஒருத்தர் சார்ந்த படம் இல்லாட்டி ஒரு சின்ன குரூப் சார்ந்த ஃபில்மாக இருந்தால் பத்தாது. எல்லா வயதினரும் போய் சேர்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபில்மாக பண்ணும் போதே வந்து அது தானாகவே அது பெரிய படமாக இருந்தது. லிங்குசாமி சார் கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பிக்க வேண்டியது.
சில காரணங்களால் வழக்கம் போல் அதுவும் தள்ளி போச்சு. இப்போ அமைஞ்சிருக்கு. சிங்கம் 2க்கு அப்புறமா டைரக்டர் லிங்குசாமி சார் கூட ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நல்ல கதை அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு ஃபில்மாக வரும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், விஷுவலாகவும் வந்து மியூசிக்கலாகவும் சரி, லிங்குசாமி சார் ஃபிலிமில் வந்து ஒரு ஸ்பெஷல் டச் அவர் கொடுத்துட்டே இருப்பார். அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு, அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுதான், அந்த என்டர்டெயின்மெண்ட் தான். முழுசாக உட்காந்து வேலை பார்க்குறோம். ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய முழு மனசோட எல்லாருமே நிற்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி ஒரு படமாக இந்த படம் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செய்வது மீண்டும் படிக்க தூண்டும்
கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம். நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா முறைத்தால் 100 சோகம்தான். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. நீ என்று என் நாட்கள் எண்களாகும், நீதானே என் உயிர் சுமக்கும் தேகம். உன் பாதையில் என் ஆயுள் ரேகை போகும். காரங்கி உன் எழில் மறைக்கும் கவசம், என் தீண்டலில் அது நாணம் விட்டு துயிலும். நான் கரையவே உன் ஜீவதிரவம் வேண்டும், நீ சிரிக்கவே நான் பிறக்கிறேன். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா. நீயோடையில் என் மூச்சிறைக்க வைத்தாய், நீ நிற்கையில் என் ரத்தம் உறையச் செய்தாய். உன் சுவாசத்தில் என் உயிருறிந்து போனாய். பூத்திருக்கிறாய், காத்திருக்கிறேன். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவில் மணி ஓசை தன்னை, கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ இங்கே வந்ததாரோ. அடே வசனம் பட்டே கிளப்புதுடே. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம். எப்படி இருக்கா பாருங்க, சும்மா தங்க செல மாதிரி. அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் ஆளுன்னு. பிரியா, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச, உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச. முன்னால பின்னால என் மனசுக்குள்ள செல்லம். சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். அதுவும் அந்த கரீனா சோப்ரா இருக்காளே,
எமோஷன் லீவ் இட். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. நான்லாம் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். மும்பை கரீனா சோப்ராவா இல்ல அம்பை தேவி பிரியாவா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ பொழைச்சுக்கோடா, நீ பொழைச்சுக்குவா. இவனுங்கெல்லாம் எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? தேங்க்யூ ஜாது. உன் வெளிச்சத்தால கிடைக்கிற சக்தியோட ரகசியத்தை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த உலகத்துக்கு, மனித நேயத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா அமையும். என்னோட உலகத்துக்கு வரவேற்கிறேன்.